யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ். விமர்சனத்துக்கு உள்ளானது. ஒரே மேடையில ஸ்டாலின் அவர்களும் ராகுல் அவர்களும் பிரச்சாரம் பண்ணல அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசியிருந்திருக்கணும், பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுல முடியும்ல, திட்டம் விட்டு அதை கரெக்டா கொண்டு போயிருக்க முடியும்ல, சரியா இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். ஏசி பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் மே 3 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ. காங்கிரஸ் சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து ஜெயிக்காத தொகுதிகள் எல்லாம் வாங்கினது. இதெல்லாம் சரியா அதை ஹேண்டில் பண்ணலங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. விஜய் கூட இருக்கிற அந்த யூத்தை எந்த காரணம் கொண்டும் பாஜக கொண்டு விடக்கூடாது. இட் வில் பி a very big danger to தமிழ்நாடு. தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக காங்கிரஸ் உறவு அப்படியே நீடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் தேர்தலுக்கு முன்னாலே என்ற கேட்டாங்க, தென்காசி அசம்பிளி செக்மெண்ட்டை வரலையே, கருத்து சொல்லுங்கன்னு கேட்டாங்க. காங்கிரஸுக்கு வரல தென்காசி அசம்பிளி. ஏன்னா நான் அந்த கான்ஸ்டுவன்சியை 2 தடவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன், இப்போ சொல்ல மாட்டேன், எலெக்ஷன் முடியட்டும் சொல்கிறேன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு கான்ஸ்டுவன்சியை வாங்கினதில் எனக்கு திருப்தி இல்லை. அதாவது ஒவ்வொரு பார்ட்டிக்கும் சில சட்டமன்ற தொகுதிகள் இழக்க முடியாத தொகுதிகள். அந்த தொகுதிகளை அது கண்டிப்பாக திமுக மறுக்கவே முடியாது. அதை கேட்டால் கொடுத்து தான் இருப்பாங்க. இப்போ காங்கிரஸில் தென்காசியை பொறுத்த வரைக்கும் 1967 தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் தோக்குது. ஆனால் தென்காசி மட்டும் காங்கிரஸ் ஜெயிக்குது 67. அது பிறகு 89 நாங்கள் தனியாக நிற்கிறோம். 89 டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் நான் தான் மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர். அப்போது அந்த தென்காசி பார்லமெண்ட் தொகுதியில் 6 தொகுதியில் 4 தொகுதி காங்கிரஸ் தனியாக வருது. தென்காசியில் நான் நிற்கிறேன், நான் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறேன். எனக்கு பின்னால் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, என்னுடைய ஒரே ஸ்ட்ரென்த் காங்கிரஸ் தான். ஸோ அதற்கு பிறகும் தொடர்ந்து காங்கிரஸே அந்த தொகுதியில் இருந்துட்டு இருக்கு. சரி, சில பேர் சொல்லுவாங்க வேட்பாளர் மேலே கொஞ்சம் அதிருப்தி இருக்குது, சொல்லலாம் ஆர்குமெண்ட்டுக்கு, வேட்பாளரை மாற்றிருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் தொகுதிகள் வாங்கினது. காங்கிரஸ் சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து ஜெயிக்காத தொகுதிகளெல்லாம் வாங்கினது. இதெல்லாம் சரியாக அதை ஹேண்டில் பண்ணலைங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. இந்த இடத்துல நம்ம இதையும் குறிப்பிடணுமோ? அதாவது வேட்பாளர்கள்லாம் முன்னாடியே தேர்வு செய்துவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தொகுதி வாங்கியிருக்காங்கன்னு ஜோதிமணி எம்பி அவர்கள் கூட இந்த குற்றம் சாட்டினாங்க. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து நம்ம ஒதுக்கிட முடியுமா இந்த இடத்துல? அந்த ஜோதிமணி சொன்ன மாதிரி நான் அப்படி அந்த மாதிரி நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்பலை. அதை விற்று விட்டார்கள், விலை போய் விட்டதெல்லாம் அவங்க சொன்னாங்க. 4 நாளைக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்தவங்களுக்கெல்லாம் சீட்டு அப்படிங்கிறதெல்லாம் இருந்ததே சார். அதெல்லாம் உண்மையில அடிமட்டத்துல காங்கிரஸ் தொண்டருக்கு குமுறலை ஏற்படுத்தியிருக்குமா இல்லையா? நிச்சயமா. தொண்டர்கள் மத்திய காங்கிரஸ் கட்சியில 50 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் எல்லாம் உழைத்து விட்டு ஒரு முறை கூட தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு அங்கீகாரம் கிடைக்காத பல நல்ல காங்கிரஸ்காரர்கள் நான் அறிவேன். அவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. அதை நான் திரும்ப நான் சொல்லிகிட்டு இருக்கேன், தொகுதிகளை ஒன்று மாற்றுங்க, இல்லைனா வேட்பாளர்களை மாற்றுங்க. 2 முறை தேர்தலில் நின்றுட்டா அது பிறகு அவங்க கட்சி விலைக்கு வரட்டும், மாற்றி கொடுங்க. அப்படியாத்துனா தான் இந்த கட்சி மீண்டும் புதுப்பிக்கப்படும். ஏற்கனவே நின்னவங்க ஏற்கனவே வாங்கின தொகுதிகள் அப்படின்னு சொன்னால் மற்ற தொகுதிகளுக்கு காங்கிரஸ் விரிவாக்கமாக வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னோம். பட் அவகாசம் இல்லை, கொஞ்சம் டைம் நெருக்கி வருகின்ற போது நாளைக்கு நாமினேஷன், நாளை மறுநாள் நாமினேஷன் அப்படின்னு பிறகு டெல்லிக்கு பேப்பர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நாங்கள் இங்கே மாநில தேர்தல் குழுவில் நாங்கள் இதெல்லாம் விசாரித்தோம், இதை பற்றிலாம் விவாதித்தோம், சொன்னோம். பட் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா காங்கிரஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இல்லை, அப்போ நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் ஒரு தேசிய கட்சியாக காங்கிரஸ் அப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு மாநில அளவில் அந்த கட்சியை வளர்த்து அடுத்ததுக்கு நீங்கள் கனவு கண்ட மாதிரி காமராஜர் ஆட்சி அமைக்கிறதோ அடுத்த லெவலுக்கு போகிறதோ அப்படிங்கிறது இது சாத்தியம் இல்லையா? இல்லை, அது 2 பார்வைமா. ஒன்று ஒரு அகில இந்திய பார்வை, இன்னொன்று மாநில சார்ந்த பார்வை. அகில இந்திய பார்வை தான் நான் சொன்ன தேசிய கட்டாயங்கள்.
இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து நம்முடைய சென்ட்ரலில் வந்து நம்ம எதிர்த்து போராடுகிற எதிரி வந்து ஒரு தே ஆர் நாட் ஹானஸ்ட் பொலிட்டிக்கல் அப்போனன்ட்ஸ், நேர்மையானவர்கள் அல்ல. அவங்க வந்து தே வில் யூஸ் டிப்ளாய் எனி அன்எத்திக்கல் அன்கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் டு எனி எக்ஸ்டென்ட். அப்படிப்பட்ட ஒரு எதிரியை வந்து போராடுகின்ற போது வந்து வாட் இஸ் அட் ஸ்டேக்? நாட் ஓன்லி த ஃபியூச்சர் ஆஃப் யுவர் பார்ட்டி, காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலம் மட்டுமில்ல, தேசத்தினுடைய எதிர்காலமும் அதில் இருக்கு, ஜனநாயகத்தினுடைய எதிர்காலம் இருக்கு, மதச்சார்பின்மையுடைய எதிர்காலம் இருக்கு, கூட்டாட்சி தத்துவத்தினுடைய எதிர்காலம் இருக்கு. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தில் வந்து அங்கே நம்ம களத்தில் நிற்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற மாநில கட்சிகளை, அதிலும் குறிப்பாக பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய பிரசன்ஸ் இருக்கிற ஒரு கட்சியை நம்ம இழப்பது புத்திசாலித்தனமா, அரசியல் ரீதியாக சாதுரியமா? ஒரு மாநிலத்தில் வந்து கட்சியை வந்து அது வந்து நீங்கள் 50 வருஷம் காத்திருந்தீங்க, 60 வருஷம் காத்திருந்தீங்க, ஒய் நாட் அனதர் 2 years, அனதர் 3 years, தட் இஸ் அனதர் கொஸ்டின். ஆனால் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, காங்கிரஸை வந்து முழுமையாக இழந்துட்டீங்கய்யா, உங்கள் ஓட் பேஸ் பூரா போயிடுச்சு, உங்களுடைய நாத்தங்கால் பூரா வறண்டு போச்சு, உங்களுடைய யங்ஸ்டர்ஸ் வந்து புதுசாக வரல, இப்போ இந்த கட்சியை வந்து நீங்கள் எப்படி உயிரோட்டம் கொண்டு வர போகிறீங்க? யூ நீட் எ சர்ஜரி. அப்போது நீங்கள் எல்லாம் பிரேக் ஆகி ஒன்று நீங்கள் தனியாக நிற்கணும். நாங்கள் 234 தொகுதியில் நிற்க போகிறோம், தோல்வியோ வெற்றியோ நாங்கள் பார்க்க போகிறோம், எங்கள் கட்சியில் வந்து எல்லா இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க போகிறோம், அவங்கவுங்க அங்கே கட்சியை வளர்த்து அவங்க தான் வந்து உழைச்சி அந்த கட்சியை தூக்கட்டும், மாநில தலைமை வளரட்டும். அப்படி வந்து அதுக்கு வந்து விஜயினுடைய வருகை வந்து ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் இன்னைக்கு எடுத்த முடிவு தான் சரியான முடிவுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. அதே சமயம் இது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது. ஒரே மேடையில் ஸ்டாலின் அவர்களும் ராகுல் அவர்களும் பிரச்சாரம் பண்ணலை அப்படின்னு. ஏன்னா உங்களுடைய பலமே ஒரு கூட்டணியை அப்படியே கொண்டு போறீங்க, திமுக கூட்டணிங்கிறத 2019, 21, 24 அப்படியே கொண்டு போறீங்கன்னு. ஆனால் இந்த தடவை ஏன் இந்த ஒரு இடைவெளி வந்தது? இல்லை, 2 பேரும் ஒரு மேடையில் பேசியிருந்தா நிச்சயம் நல்லா தான் இருந்திருக்கும். அது அதனுடைய வந்து ஆப்டிக்ஸ் தானே உங்களுக்கு பாலிட்டிக்ஸில். பட் அது வந்து நான் வந்து அது வேண்டுமென்றே நடந்ததுன்னு நான் நினைக்கல. அது வந்து அஸ்ஸாம் அண்ட் கேரளா எலெக்ஷன்ஸ் வந்து அது 9th. ஸோ இந்த 2 ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ள மாநிலங்கள். இந்த 2 ஸ்டேட்லேயும் வந்து வேற கேம்பெயினர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ராகுல் காந்தி மட்டும்தான் வந்து போய் கேம்பெயின் பண்ணக்கூடிய ஒரு இது. அதனால் வந்து சிஎம்முடைய அதுவும் வந்து சரியாக வந்து வரல. அதுக்கு பிறகு வந்து அன்னைக்கு அவர் புதுச்சேரிக்கு வந்த அன்னைக்கு நான் தான் மொழிபெயர்ப்புக்கு அப்படி போயிருந்தேன். அன்னைக்காவது ஒன்றாக்கிடலான்னு பார்த்தோம். அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து உடனே இங்கே திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கொச்சினில் மீட்டிங், மாலையில் மீட்டிங். சிஎம் வந்து காலையில் ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டு அவங்க ஈவினிங் வர்ற பாருங்க. ஸோ அதுவும் வந்து பண்ண முடியல. ஸோ அது கடைசி வரைக்கும் வந்து அதை பண்ண முடியல. அது பிறகு சிஎம் ப்ரோக்ராம் வந்து டில் த லாஸ்ட் டேட் அவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இவர் வந்து இருக்க டேட்டை காங்கிரஸ் கான்ஸ்டுவன்சியில் போடணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அது சரியாக வரல. பட் ஆனால் மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாரும் வந்தாங்க. அதனால் அதில் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, அது வந்து இப்போ நீங்கள் ஏடிஎம்கேல இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா, மோடி அவர்கள் பேசும்போதே ஏடிஎம்கேன்னு சொல்லலை அவர், அப்பா வந்து அதை பாய்காட் பண்ணுறாரு, இந்த மாதிரி எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கும்போது இது ஒரு பெரிய விஷயம் தானே சார்? திட்டமிடல்ங்கிறது நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது தானே. ஏற்கனவே ஒரு சலசலப்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி அமையும் போது இருந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்து அந்த திட்டமிடல் பண்ணியிருக்கணும் இல்லையா? இங்கேருந்து பீகார் ரேலிக்கு ஸ்டாலின் அவர்கள் அங்கேருந்து வந்தார். அதே மாதிரி இங்கே சிங்காநல்லூரில் 2024 தேர்தலில் இவர் தடுப்பை தாண்டி ஸ்வீட்டை வாங்கி ஸ்டாலின் பிரதர்னாரு. இதெல்லாம் கண்கூடா தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டாங்க. முதல்ல பிரதமர் வேட்பாளர்னு ராகுல 2019 ஸ்டாலின் சொன்னார். இப்போ இந்த இணைப்பை பார்த்துட்டாங்க. அப்போ திடீர்னு இப்போ நாங்கள் திட்டமிடலை சரியாக வரலை அப்படிங்கிறது கேடர் வகையிலேயே நம்ம மட்டத்திலேயே ஒரு ஜெல்லாகாமல் போகுமான்னு கேட்குறேன். அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 2 பேரும் சேர்ந்து பேசியிருந்திருக்கணும், பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். முடியும்ல, திட்டம் விட்டு அதை கரெக்டா கொண்டு போயிருக்க முடியும்ல. சரியா இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல 2 பேரையும் சேர்த்து, அதுதான் நான் வந்து இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து
என்னுடைய இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன்ஸ் டு த ஹைகமாண்ட் காட் வந்து என்ன வச்சுருக்கிறேன். நான் வந்து இதை வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அனுப்பிச்சேன். அது கரெக்டு தான், அதை கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்துருக்கலாம், அது இந்த தடவை நடக்கலை. அதே சமயம் சார், இப்ப விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் முன்னாடி காங்கிரஸ் தரப்புல நிறைய இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் வர ஆரம்பிச்சுது. இப்ப விஜயோட கூட்டணி வைக்கல, அதை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பொதுவாக வந்து அந்த மாதிரி கருத்துக்களை வந்து இப்போ நிறைய காங்கிரஸ் நண்பர்கள் வந்து சமூக ஊடகங்களில் பதிவிடுறாங்க. இப்போ புதுசாக வர்ற தகவல் 20%, 25%, பல இடங்களில் வந்து நாங்கள் ஓட்டு போட்டோம், எங்கள் குடும்பம் ஓட்டு போட்டாங்கன்னெலாம் சமூக ஊடகங்களில் நிறையா செய்திகள் வரும்போது சில காங்கிரஸ் நண்பர்கள் வந்து நம்ம இதை பயன்படுத்தி இருந்திருக்கணும், கட்சியை வளர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பதிவிடுறாங்க. பட் அவை எல்லாமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கவுண்டிங் ஆனப்பறம் தான் அது ஜஸ்டிஃபை ஆகும். அது உண்மையிலே வந்து 25% வந்திருந்ததுன்னு வச்சுங்க, அப்போ டெஃபினட்டாக வந்து காங்கிரஸ் மிஸ்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம சொல்ல முடியும். அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது. அது வந்து அதான், அதுக்காகத்தான் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை வந்து காங்கிரஸ் எடுக்கக்கூடிய நிலையில் எலெக்ஷன் இந்த தேர்தலுக்கு முன்னால் இருந்துதாங்கிறது எனக்கு வந்து சந்தேகம். ஏன்னா திமுக மாதிரி வந்து ஒரு நம்பத்தகுந்த ஒரு அலியை வந்து உடனே டிச் பண்ணிட முடியாது. இன்னைக்கு பாராளுமன்றத்துக்குள்ளே நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து அவர் கொடுக்கும்போது குரல் கொடுக்கறது யார் இருக்காருன்னா, பக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்காங்க. அதை வந்து நம்மளோட உயிரோட்டமாக இருக்கிறது. அகில இந்திய அளவில் இன்னைக்கு பாஜக வந்து பல்வேறு முன்னெடுப்புகளை எடுக்கிறது காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ டீலிமிட்டேஷன் பில்லு முடிஞ்சது. அடுத்தது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிற பில்லு அடுத்த மாதம் வந்துடும். அதே மாதிரி சமயத்துலலாம் வந்து நமக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய ஆதரவும் மிக மிக அவசியம். ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு எடுக்க முடியுமா, அது எடுக்கிறது நல்லதா அப்படிங்கிறதெல்லாம் என்ன போன்றவர்களுக்கு நிறைய கேள்வி இருந்தது. ராகுல் அவர்களுக்கு ஒரு வருத்தம் இருந்ததா சார் விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கல அப்படிங்கிறதுல? அதனால தான் இங்கே வந்ததில் கூட அவர் தனியாக பிரச்சாரம் பண்ணது, இந்த முரண்பாடெல்லாம் இருந்ததா? எனக்கு வந்து அதாவதுமா இட்ஸ் ஏ கலெக்டிவ் டெசிஷன் ஆஃப் த பார்ட்டி. பார்ட்டியில் வந்து ஒரு 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 காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழுவில் வாதிக்கிறாங்க. அது பிறகு கோர் கமிட்டி ஒன்று இருக்குது. கோர் கமிட்டிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அப்புறம் வேணுகோபால், பிரியங்கா காந்தி, எங்களுடைய கன்சர்ன் இன்சார்ஜ் ஜெனரல் செக்ரட்டரி, இவங்கெல்லாம் உட்காந்து உதவி பண்ணுவாங்க. அதில் பல கருத்துக்கள் வந்திருக்கலாம். பட் ஒன்ஸ் ஏ டெசிஷன் இஸ் டேக்கன், இட்ஸ் ஏ கலெக்டிவ் டெசிஷன். அதில் வந்து யார் வந்து இப்போ ராகுல் காந்தி வந்து வச்சுங்க, ராகுல் காந்தி வந்து முடிவோட நோ, இந்த அலையன்ஸ் இல்லை, விஜயோட தான் அப்படின்னு சொல்லிட்டா, இஸ் தேர் எனிபடி இன் த பார்ட்டி டு அப்போஸ் இட்? அவங்க முன்னால் வந்து these two proposals might have been placed. ஒன்று வந்து தமிழ்நாட்டில் பார்ட்டியினுடைய எதிர்காலம், இன்னொன்று வந்து ஆல் இண்டியாவுடைய கம்பல்ஷன்ஸு. ஃபைனலி தே மைட் ஹவ் டிசைடட் வந்து அதில் ராகுல் காந்தியும் வாஸ் ஏ பார்ட்டி டு இட் தான் நான் நினைக்கிறேன். இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக காங்கிரஸ் உறவு அப்படியே நீடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் வந்து ஆன் இஷ்யூஸ் தான்மா பண்ணணும் அதை. அதாவது இன்றைக்கி ரெண்டு பேருக்குமே வந்து போத் ஆஃப் அஸ் வந்து கட்டாயம் ரெண்டு பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸுக்கும் வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து எங்களுக்கு ஒன்றும் அபிப்பிராய பேதம் கிடையாது. இப்போ நீங்கள் ராகுல் காந்தி பேசும்போது என்ன சொன்னார், நீ வந்து எடப்பாடியை வந்து மிரட்டி பணி வைக்க முடியும், ஸ்டாலினை நீ பணி வைக்க முடியுமா? ஸ்டாலின் ஒரு நாள் அதுக்கு அடிபணிய மாட்டார். அப்போது அந்த வேவ் லெங்த் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு அகில இந்திய லெவலில் வந்து இன்றைக்கி டீலிமிட்டேஷன் கொஸ்டின் வந்ததில்ல. இன்றைக்கி வந்து டீலிமிட்டேஷன் கொஸ்டினில் திமுகவுடைய ஸ்டாண்டை ஆதரிக்கக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் 100% இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டு திமுகவுக்கு அவசியம். அதே மாதிரி காங்கிரஸினுடைய எடுக்கிற நிலைப்பாட்டில் திமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் ஒன்றா தான் போய் ஆகணும். 29 வரைக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா? அப்படி அதான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து பாலிட்டிக்ஸில் வந்து we have today and tomorrow, day after tomorrow is another. புரிஞ்சிடுச்சு சார். இல்லை சொல்கிறேன், எனக்கு அது என்னன்னு தெரியல. இட்ஸ் a too long a period.
பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஆசை, என்னுடைய நோக்கம் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணுறது தமிழ்நாட்டுக்கு நல்லது, காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. அதே சமயத்தில் காங்கிரஸ் வந்து தன்னுடைய கட்சியை அங்கே எப்படி வளர்க்கிறது, அதுக்கும் வந்து ஒரு 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 சொல்யூஷனை காங்கிரஸ் கட்சி பார்க்கணும். சரி, நிறைவாக சார், இப்போ தமிழ்நாடு அரசியல் 2026 தேர்தல் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் அப்படின்னு விஜய் சொன்னார் இல்லையா, அதை நோக்கி நகருதா சார்? இதெல்லாமா எனக்கு வந்து என்னன்னா, இந்த எலெக்ஷனில் வந்து பழனிசாமி ஜெயிக்கணும்னு உள்ளபடியே பாஜக விரும்பிச்சா அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு நிறைய இருக்கு. மோடி விரும்பினாரா, அமித்ஷா விரும்பினாருங்களா, எடப்பாடி பழனிசாமியை வந்து எப்பாடுபட்டாலும் அவரை முதலமைச்சராக அமர வைத்தே தீர்வது அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டி கொண்டு அவர்கள் யாரும் வேலை செய்ததாக எனக்கு தெரியல. இத்தனை முறை பிரச்சாரத்துக்கு வந்தாங்க, எல்லா மத்திய அமைச்சர்களும் வந்தாங்களே சார். அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பல பல நீங்கள் வந்து அவங்க அந்த மாதிரி வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுக்கு வந்து பழனிசாமியை முதலமைச்சராக்கி திரும்ப அதிமுகவுக்கு வந்து இன்னும் ஒரு வலுவான ஒரு தலைவரை கொடுப்பதில் வந்து அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு தப்பு பண்ணுச்சு. பிட்வீன் ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணுறதா ஜானகியை சப்போர்ட் பண்ணுறதா அப்படிங்கிற கொஸ்டின் வந்தப்போ நாங்கள்லாம் ஜெயலலிதாவை தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னோம். ஆனால் அன்றைக்கெல்லாம் ஆர் வெங்கட்ராமன் போன்ற அரசியல் தலைவர்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க, பண்ணாதீங்க, ஜானகியை சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து வயசாயிடுச்சு, உங்களோட கவர்மெண்ட் நடத்துறதுக்கு அந்த அம்மா ரெடியாக இருக்குது, நீங்கள் எல்லோரும் மந்திரி ஆகிடுங்க, ஒரு வருஷம் கவர்மெண்ட் நடத்துங்க, அப்புறம் அந்த அம்மா அப்படியே போயிடுவா, நீங்கள் வந்து கட்சியை வந்து காங்கிரஸ் வந்து வளர்க்கலாம், ஏடிஎம்கே ஸ்பேஸில் நீங்கள் வளரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து நாங்கள் we were not prepared to listen. ஆனால் காங்கிரஸ் அன்னைக்கு பண்ண தப்பை இன்னைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. அவங்களுக்கு வந்து இந்த ஃபைட்டு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது இஸ் எ ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, முடிச்சுட்டு வரட்டும், டிஎம்கே ஜெயிச்சுட்டு போட்டோம், ஏடிஎம்கே வந்து இன்னும் பலவீனமாகட்டும், தென் இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஈஸி கிராப். அதை வந்து நம்ம வந்து டிஸ்மாண்ட் அந்த ஸ்பேஸில் தான் நம்ம வளர முடியும். அந்த ஏடிஎம்கே வலுவாகவும் டிஎம்கே வலுவாகவும் இருந்தால் there is no space for another party to grow அப்படிங்கிறது அவங்களுடைய அசஸ்மெண்ட். இதுதான் அவங்களுடைய ஸ்கீம். இதில் வந்து நீங்கள் சொல்கிற விஜய் வந்து ஒரு என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரி வந்தால் இது என்ன ஆக போகுது? அப்போது எனக்கெல்லாம் இருக்கிற என்ன பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஜய் கூட இருக்கிற அந்த யூத்தை எந்த காரணம் கொண்டும் பாஜக கொண்டு விடக்கூடாது. இட் வில் பி அ வெரி பிக் டேஞ்சர் டு தமிழ்நாடு. அந்த பின்னால் இவ்வளோ ஆக்ரோஷமாக இந்த பையங்க ஓடுறாங்கல்ல, இந்த பசங்களை வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவில் பாதி பேர் மேடையிலே வந்து மோடி எங்கள் டேடி, ஜெய் ஸ்ரீராம் அப்படிலாம் வந்து கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை மாதிரி வந்து இந்த யூத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு மனநிலையை உண்டாக்கிடக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு 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 பார்வை. இல்லை, இந்த கூட்டம் பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, இந்த புள்ளியில வந்த கூட்டம் தானே. அது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணணும். அதிமுகவே பாஜகவை எதிர்த்து வந்த கூட்டம் தானே. இன்னைக்கு எப்படி அதிமுக பாஜக பக்கம் போச்சு? ஸோ அரசியலில் வந்து அன்னன்னைக்கு வரக்கூடிய நிகழ்வுகள், சம்பவங்கள், வந்து எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் வந்து உங்களை வந்து நிலகுலைய செய்து நீங்கள் நினைக்காத முடிவுகளெல்லாம் எடுக்க சொல்லுதில்ல. காங்கிரஸை எதிர்த்து திமுக, இன்னைக்கு அந்த கூட்டம் அப்படி மாறின கதை அது மாதிரி தானே. அது மாதிரி வரும். அதனால அந்த இளைஞர்களை விட்டாச்சுன்னா நீங்கள் பெருசாக ஒரு பெர்மனன்ட் டேமேஜ் ஆகிடும். நம்ம அந்த யூத்தை வந்து அந்த மாதிரி ஒரு வகுப்புவாத அரசியலுக்கு வந்து நம்மளே வந்து கொண்டு போய் விடக்கூடாது. அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும். சரி சார், அப்போ இந்த இதில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அது ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்மா. அது we will come to the we will cross the bridge when you come to it. சரி, அப்போ நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் இருக்கும்னு எதிர்பார்ப்போம், காத்திருப்போம். சதுரங்க வேட்டை தான். நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. இதுவரை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ் AC பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் மே 3 வரை. ஜேம்ஸ் அண்ட் கோ. மின்னம்பலம்.com
தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.